சங்கடஹரகணநாதா சண்முகனுடன் வரும் தேவா நாளும் எம்மை காத்தல் வேண்டும் ஸ்ரீ சித்தி விநாயகா. சங்கடஹரகணநாதா சண்முகனுடன் வரும் தேவா நாளும் எம்மை காத்தல் வேண்டும் ஸ்ரீ சித்தி விநாயகா. சந்திர சூரிய வந்து வணங்கிடும் கணநாதா எம்மை கருள் செய்திடு சிவபாலா. சந்திர சூரிய வந்து வணங்கிடும் கணநாதா சிந்தையில் எம்மை கருள் செய்திடு சிவபாலா. சங்கடஹரகணநாதா சண்முகனுடன் வரும் தேவா நாளும் எம்மை காத்தல் வேண்டும் ஸ்ரீ சித்தி விநாயகா. திருக்கரங்களில் வாழும் அழகிய அம்புஜ பாசம் தீமை செய்யும் கோபம் வெல்ல நீ சொல்லிட வேண்டும். திருக்கரங்களில் வாழும் அழகிய அம்புஜ பாசம் தீமை செய்யும் கோபம் வெல்ல நீ சொல்லிட வேண்டும். சந்திர சூரிய வந்து வணங்கிடும் கணநாதா சிந்தையில் எம்மை கருள் செய்திடு சிவபாலா. சங்கடஹரகணநாதா சண்முகனுடன் வரும் தேவா நாளும் எம்மை காத்தல் வேண்டும் ஸ்ரீ சித்தி விநாயகா. பாம பகம பசர்க மாம பகாம பகம பசர்க மபா நீ படி மபடி சர்க மபடி நீ படி மபடி காம படி சா நீ சச சா சச சா சச சா சச நீ சச பாணி நி மா பப காம சகட சமம சபப சனி நி சனி ப சனி பப மப நி பப கம சர்காம. நெஞ்சகம் ஒழுகிற வேலை கிடைத்திடுமோ ஒரு யானை யானை கண்டு நீ வேறென்ன வேண்டும். நெஞ்சகம் ஒழுகிற வேலை கிடைத்திடுமோ ஒரு யானை யானை கண்டு நீ வேறென்ன வேண்டும். சந்திர சூரியன் வந்து வணங்கிடும் கணநாதா சிந்தையில் எம்மை கருள் செய்திடு சிவபாலா. சங்கடஹரகணநாதா சண்முகனுடன் வரும் தேவா நாளும் எம்மை காத்தல் வேண்டும் ஸ்ரீ சித்தி விநாயகா. பாம பகம பசர்க மாம பகாம பகம பசர்க மபா நீ படி மபடி சர்க மா பாணி நீ படி மபடி காம படி சா நீ சச சா சச சா சச சா சச நீ சச பாணி நி மா பப காம சகட சமம சபப சனி நி சனி ப சனி பப கம நி பப கம சர்காம. கமலாசுரதகம் போலே கமலைகள் துரத்துவதாலே இறைவாணி விரைவாய் வந்து காத்தருள வேண்டும். கமலாசுரதகம் போலே கமலைகள் துரத்துவதாலே இறைவாணி விரைவாய் வந்து காத்தருள வேண்டும். சந்திர சூரிய வந்து வணங்கிடும் கணநாதா சிந்தையில் எம்மை கருள் செய்திடு சிவபாலா. சங்கடஹரகணநாதா சண்முகனுடன் வரும் தேவா நாளும் எம்மை காத்தல் வேண்டும் ஸ்ரீ சித்தி விநாயகா. பாம பகம பசர்க மாம பகாம பகம பசர்க மபா நீ படி மபடி சர்க மா பாணி நீ படி மபடி காம படி சா நீ சச சா சச சா சச சா சச நீ சச பாணி நி மா பப காம சகட சமம சபப சனி நி சனி ப சனி பப மப நி பம கம சர்காம. கணபதி மனசா ஸ்மராமி மகாகணபதி மனசா ஸ்மராமி மகாகணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ಠ வாமதேவாதிவந்தித மகாகணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ಠ வாமதேவாதிவந்தித மகாகணபதி மனசா ஸ்மராமி.
சுண்டலியை பார்த்திருப்போம். நாம் பிரசாதமாக விநாயகருக்கு படைக்கும் மோதகம், லட்டு, கொழுக்கட்டை போன்ற அனைத்தையும் சுண்டலிக்கும் படைப்போம். விநாயகர் அனைவருக்கும் முதல் கடவுள். அவரின் வாகனமாக சுண்டலி வந்தனன் பின்னால் ஒரு கதையுள்ளது. அக்கதையை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் கஜமுக்ஷரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் 3 உலகங்களையும் ஆள வேண்டும் என்றும் விரும்பினான். அதனால் சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற வேண்டும் என்பதற்காக முன்னோர்களின் வழியே சென்று சிவபெருமானை மகிழ்விக்க கடுமையான தவம் மேற்கொண்டான். கஜமுக்ஷரன் ஒரு மலையில் கடும் தவம் புரிந்தான். இறுதியாக சிவபெருமான் கஜமுக்ஷரனின் தவத்தை கண்டு மகிழ்ந்தார். அவர் வேண்டும் வரம் தர எண்ணினார். உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக விளங்கும் உமாதேவியே, எனது வரம் வேண்டி கஜமுக்ஷரன் பல ஆண்டுகளாக தவம் புரிகிறான். அவனது தவம் எனது மனதை நெகிழச் செய்தது. ஆகவே அவனுக்கு வேண்டிய வரத்தை தர எண்ணுகிறேன். ஆதிய மண்டபமாகிய நாதா, கஜமுக்ஷரனின் தவம் என் மனதையும் குளிரச் செய்துள்ளது. எனவே தாங்கள் அவசியம் அவரது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். நாராயண 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 நாராயண. கஜமுக்ஷரனின் மேல் ஏன் இவ்வளவு கரிசனம் என்று தெரியவில்லை. தங்களது திருவிளையாடலை தொடங்கி விட்டீர்களே, இனி கஜமுக்ஷரன் நிலை என்னவாகுமோ? நாராயண 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 நாராயண. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கஜமுக்ஷரா, உனது கடும் தவத்தை கண்டு யாம் இன்புற்றோம். உன் தவத்தின் பயனை பெற வேண்டிய வரத்தை கேள். ஐயனே, தங்களை கண்டதே எனது பெரும் பேராகும். இருப்பினும் என் விருப்பத்தினை வரமாக கேட்கிறேன். நிறைவேற்றி எனக்கு அருளுங்கள். உலக உயிர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் இன்பத்தை அளிப்பதுமே எனக்கு மனநிறைவை தரும். ஆகவே உனக்கு வேண்டிய வரத்தை கேள், தருகிறேன். தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள், விலங்கு பறவை இனங்கள் மற்றும் ஆயுதங்களான வில்லம்பு, கத்தி, கோடாரி போன்ற எவற்றாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. இதுவே எனது தவத்தின் பயனாக நான் பெற விரும்புவதாகும். அவ்வாறே ஆகட்டும் கஜமுக்ஷரா, உன் விருப்பம் நிறைவேறட்டும். கஜமுக்ஷராவின் விருப்பம் நிறைவேறியதால் அவன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன். எனது உயிரை பறிக்க எந்த ஆயுதத்தாலும் இயலாது. நான் ஒருவனே சிரஞ்சீவி. இறப்பு என்பதே எனக்கு கிடையாது. அன்று முதல் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தினான். சிவபெருமானோ தான் ஒன்றும் அறியாதவர் போல் கைலாயத்தில் தன் குடும்பத்தினருடன் ஆனந்தமாக இருந்தார்.
உமாதேவியே, கைலாயமே நம் இரு குழந்தைகளால் மகிழ்ச்சியாக உள்ளது. அவர்கள் வெகு நேரமாக விளையாடுகிறார்கள். அவர்களின் களைப்பு நீங்க ஏதேனும் உணவு உண்ணத் கொடுங்கள். வரகரிசி, சாமை போன்றவற்றில் பொங்கல், கொழுக்கட்டை, பல வகையான சுண்டல், பல வகைகள் என எல்லா உணவும் எப்போதோ தயாராகிவிட்டது. என்னது, பொங்கலும் சுண்டலுமா? எப்போதும் அண்ணனுக்கு பிடித்த உணவுகளையே தயார் செய்கிறீர்கள். பூலோகவாசிகள் உண்ணும் பீட்சா, பர்கர், ஷவர்மா, பரோட்டா எல்லாம் எனக்கும் சாப்பிட ஆசையாக உள்ளது. எனக்கு இன்று அதுதான் வேண்டும். வேண்டாம் தம்பி, அவை பார்ப்பதற்கும் நாவின் ருசிக்கு மட்டுமே சிறந்தது. உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பல பொருட்கள் அதில் கலந்துள்ளன. முருகா, அண்ணன் சொல்வதை கேள். முருகா, அண்ணன் சொல்வதை கேள். அவன் உன்னை விட அறிவில் சிறந்தவன். அப்போது எனக்கு அறிவில்லை என்றா கூறுகிறீர்? நாரதரே, ஏதோ ஒன்று கிடைத்து விட்டால் போதுமே, உடனே ஒரு கழகத்திற்கு வழி செய்வீரே. நாராயண 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 நாராயண. இம்முறை நான் களங்கம் ஏற்படுத்த போவதில்லை. அதோ பாருங்கள், இந்திரன் வருகிறார். அவர் கூறும் செய்தி மூலம் போர் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அன்னையே. பரம்பொருளே வணக்கம். எம்பெருமானின் இடப்பக்கமுறை உமையவரே வணக்கம். இந்திரரே வருக. காரணமின்றி இந்திரலோகத்தை விட்டு எங்கும் வருகை புரிய மாட்டீரே. உமது முகத்தில் மகிழ்ச்சியும் புன்னகையும் இல்லையே. இந்திரலோகத்திற்கு ஏதேனும் ஆபத்தா? அங்குள்ளவர்கள் எல்லோரும் நலம்தானே? ஆம் அன்னையே, ஆபத்து இந்திரலோகத்திற்கும் மட்டுமல்ல, மூலகத்திற்கும் தான். புரியும்படி கூறு இந்திரா. துன்பம் எதுவாயினும் தீர்த்து நன்மை பெறச் செய்யும் பொருட்டு சிவபெருமானிடம் முறையிடுகிறே. துன்பம் ஏற்பட காரணமே இவர் கஜமுக்ஷரனுக்கு கொடுத்த வரமாகும் தாயே. கடும் தவம் புரியும் ஒருவனுக்கு அவனது விருப்பம் நிறைவேற வரம் நல்கினேன். அவ்வளவே நான் செய்ததாகும். இதில் தவறென்ன என்கிறா? தாயே, வரமளித்தது தவறொன்றும் இல்லை. அவ்வரத்தை பெற்ற கஜமுக்ஷரன் மூலக உயிர்களையும் உயிர்வதை செய்கிறான். அவனிடமிருந்து அவர்களை யாராலும் காப்பாற்ற முடிவதில்லை. பிரபு, தாங்கள் தான் எங்களை காக்க வேண்டும். நாளுக்கு நாள் அவன் தொல்லை அதிகரித்துள்ளது. ஒருவனின் சுயநலத்திற்காக மூலகம் துன்பப்படுதல் நியாயமன்று. ஆகவே வரமளித்த நீங்களே அதற்கு ஒரு வழி காணுங்கள். வரம் கொடுத்த நானே அதை திரும்ப பெற இயலாது. எனவே அவனது கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற விநாயகர் ஒருவராலேயே இயலும். அவரிடமே அதற்கான வழியை கேட்போம். விநாயகா, விநாயகா. தந்தையே, தங்களின் மனக்கவலையை நான் அறிவேன். கஜமுக்ஷரனை அழித்து உலக உயிர்களை காப்பேன். என்னை ஆசீர்வதியுங்கள். விநாயகர் கஜமுக்ஷரனை அழிக்க கடும் போர் புரிகிறார். அவனை அழிக்க இயலவில்லை. எந்த ஒரு ஆயுதத்தாலும் இவனை அழிக்க இயலாது என அறிந்து கொண்ட விநாயகர் ஓர் உபாயம் செய்கிறார். எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு முடிவு வராது. இது தங்களின் தந்தை எனக்கு கொடுத்த வரம் என்பது உங்களுக்கு தெரியாதா? உனது ஆணவத்தை அடக்கி உன்னை அழிக்கிறேன் பார்.
சிறிது நேரம் யோசித்த விநாயகர் தனது வலது தந்தத்தை உடைத்து கஜமுக்ஷரா மீது எறிந்தார். விநாயகரின் தந்தம் கஜமுக்ஷராவின் மீது பட்டவுடன் சுண்டெலியாக மாறினான். சுண்டெலியாக மாறிய போதும் விநாயகரை தாக்கத் தொடங்கினான். உடனே விநாயகர் ஒரு கயிற்றை வீசி அவனை பிடித்து கொண்டார். விநாயகர் கஜமுக்ஷராவின் அகம்பாவத்தையும் தற்பெருமையும் அடக்கினார். சுண்டெலியாக இருந்த கஜமுக்ஷரன் விநாயகரிடம் தனது தவறை பொறுத்து கொள்ள வேண்டினான். ஐயனே, எனது கர்வம் அடங்கிவிட்டது, என்னை மன்னியுங்கள். உனது தவறான செயலுக்கு கிடைத்த தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். சுண்டலியான நீ இன்று முதல் எனது வாகனம் ஆவாய். உனது தவறை திருத்திக் கொண்டதால் எப்பொழுதும் என்னுடனே இருப்பாய். நன்றி இறைவா, நன்றி. விநாயகர் சுண்டலியான கஜமுக்ஷரன் மீதேறி கைலாயம் சென்றார். நாரதரே, நீங்கள் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா? நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பதுதானே உண்மை. நாராயண 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 நாராயண. எல்லா கடவுள்களுக்கும் வாகனம் உண்டு. ஏன் தம்பி முருகனுக்கு கூட மயில் உண்டு. மனிதர்களுக்கும் ஆடி, BMW, பென்ஸ் வைத்திருக்கிறார்கள். விநாயகருக்கு ஒரு வாகனம் வேண்டுமே, அதற்காகத்தான் இத்தனை நாடகமும். நாராயண 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 நாராயண. அங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவரை ஆசீர்வதித்தனர். அன்று முதல் சுண்டெலி விநாயகரின் வாகனமாயிற்று. मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विनाशि लोकरक्षकं अनायकैकनायकं विनाशिते भवैत्यकं लताशुभाशुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम् Get